வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் செல்வந்தர்களாகவும் தனவந்தர்களாகவும் ஏற்கனவே இருந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் பொருளாதாரத்தில் பின்னடைவும் எண்ணற்ற சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகளும் விலகி பொருளாதாரத்தில் உயர்வை தர வேண்டுமென்றால் குரு பலம் மிகவும் அவசியம். குரு பகவான் நல்ல இடங்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் உயர்ந்து வாழக்கூடிய ஸ்தான பலம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான சுப மங்கள யோகங்களை தரக்கூடிய ஸ்தானம் என்று வந்துவிட்டால் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 2, ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9, ராசிக்கு 11 மற்ற இடங்களில் அமரும்போது பாதகம் என்பது பொருளாதாரத்தால் பின்னடைவை தந்து நோய், கடன், பகை, உறவு சிக்கல்களை குரு பகவானும் கெட்ட இடங்களில் இருக்கும்போது தருவார், தந்திருப்பார். ஆனால் யோகம் என்று வந்துவிட்டால் குரு பகவான் நல்ல இடத்தில் அமருகின்ற ஓராண்டு காலம் நற்பலன்களை அள்ளி கொடுக்கவும் தடைகளும் தடங்கல்களும் கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைத்த மிகவும் பின்னடைவாக இருந்த ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது குரு பகவான் 5 இடங்களில் அமரும்போது. ஏற்கனவே கெடு பலன்களை அனுபவித்து வந்த ராசிகளுக்கு நற்பலன்களும், நற்பலன்களை அனுபவித்து வந்த ராசிகளுக்கு தடங்கல்களும் தடையும் உறவு சிக்கல்களும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைவும் தருவது குரு பகவான் தான். செல்வந்தர்களாக மாறப்போகின்ற ராசிகளில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி. குரு பகவான் வக்ரம் பெற்று சில மாதங்களில் வக்ர நிவர்த்தி பெறுவார். வைகாசி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று முதலில் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து விடுவார். குரு பகவானை பொறுத்தவரையில் 2ஆம் இடத்தில் உச்ச பலம் பெற்று அமருவது. உச்சம் என்றால் என்ன? ஆட்சி என்றால் 60% முதல் 50% வரை நற்பலன்கள். உச்சம் என்றால் 90% முதல் 100% வரை நற்பலன்கள். உச்சம் பெற்று அமருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டாயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டுகளில் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது விரயங்களும், ஜென்ம ராசியில் இருக்கும்போது என்ன செய்வது என்று தெரியாத அளவிற்கு பதட்டமும் குழப்பமும் மன சஞ்சலமும் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கும். 2 வருஷம் இல்லையா கெட்ட இடத்தில் இருந்தது. அதை ஈடு செய்கின்ற அளவிற்கு பொருளாதார உயர்வை கொடுப்பார். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட உங்களாலேயும் முடியும், உங்களாலேயும் செய்து முடித்து வெற்றி பெற முடியும் என்பதை வெறும் வார்த்தையால் இல்லாமல் செயலால் செய்து வெற்றி பெற்று மற்றவர்கள் முன்னே வாழக்கூடிய காலகட்டமாக அமைவதுதான் குரு வக்ர நிவர்த்தி. குரு வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டால்
ஓராண்டெல்லாம் நற்பலன்களை தரமாட்டார். 6 மாதம் அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கணும். இவ்வளவு தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லது நடக்குதா நல்லது, கெட்டது நடக்குதா கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க. 6 மாதம் மட்டும்தான் வக்ர நிவர்த்தி பெற்று அவர் நற்பலன்களை செய்வார். அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ தொழிலில் தடை இருக்கா, தடை இல்லாத வருமானம் வரும். கேட்ட இடங்களில் காசு பணம் வரும். கொடுத்த இடத்தில் வாக்குறுதிகளை காப்பாற்றலாம். இது எல்லாம் செய்வார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி என்பது மிதுன ராசியான உங்களுக்கு யோகமாக இருக்கும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் தான் சொல்லணும். யோகம் சொல்கிறத விட யோகங்கள் இருக்கட்டும். ஏன்னா மிதுனத்திற்கும் கன்னிக்கும் பாதக அதிபதி தான் குரு பகவான். நன்மைகள் செய்து கொண்டு இருக்கும் போதே உங்களையும் அறியாமல் சில தவறுகளை செய்ய வைத்து விடுவார். தவறான பாதையில் மட்டும் போகாமல் இருந்தால் போதும். என்னங்க தவறு நடக்க போகுது, ஏற்கனவே காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்படி கிடையாதுங்க. 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தாலே இருக்கும் உறவுகளை விட இன்னொரு உறவு தானாகவே ஒட்டிக்கிறதுக்கு நேரம் ஆகிடும். அதனால் அதுக்கப்புறம் நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் சொந்த பந்தம் நட்பு உறவு எல்லாம். நேரம் கெட்டு போயிட்டா நீங்கள் யாரும் அவங்கள போங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களே போயிடுவாங்க. அப்படி நல்ல நேரத்தில் கூடவே இருந்து அதற்கு பிறகு கெட்ட நேரத்தில் விலகிச் செல்பவர்களை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட கஷ்டங்கள் இனிமேல் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யுங்க. பெரிய அளவில் லாபங்கள் இருக்கு. விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யோகக்காரனாக 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமரப்போகிறார். எத்தனை தடைகள் இருந்தாலும் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். நற்பலன்கள் உங்களை தேடி வரும். திடீர் தனலாபங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை புதுப்பிப்பது, புதிதாக தொழில் தொடங்குவது, வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்றங்களும் சந்தோஷமான மன நிம்மதியான நிகழ்ச்சிகளும் கண்டு அனுபவித்து வாழலாம். ஆனால் இது நிரந்தரமாக கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா குரு 9ல் இருக்கிற வரைக்கும் தான். 10ஆம் இடத்துக்கு போயிட்டா அப்படியே தலைகீழாக பலன் மாறிடும். ஆகையால் நல்ல நேரம் என்பது சிறிதளவாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றி கொள்ள முயற்சி செய்யுங்க. அடுத்தது மகரம். மகர ராசிக்காரங்களுக்கு அடித்தது யோகம் தான் சொல்லணும். குரு பகவான் தான் மகர ராசியான உங்களுக்கு உங்கள் ராசியில் ஸ்தான பலத்தில் நீசம் பெறுகிறாரே, நன்மையை செய்வாரா? அதுக்கு தான் குரு பகவானை நல்ல கிரகம் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஏமாந்தவனை பார்த்து தான் நல்லவன் ஏமாந்துட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசியில் நீசம் பெறுகிறார், உண்மைதான். ஆனால் அவர் பேச்சு பெற்று அமருவதால் எந்த ராசிக்கும் கெடு பலன்கள் செய்ததாக இதுவரையில் கிடையாது. அப்படி செய்தார் என்றால் அது எந்த ராசின்னு சொல்லவும் முடியாது. அதற்காக மகர ராசியான உங்களுக்கு வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 7ஆம் இடத்தில் அமருகிறார். தடைப்பட்டிருந்த அனைத்து தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், பொருளாதார பின்னடைவாக இருக்கட்டும், கொடுக்குறோன்னு சொன்னவங்க இல்லைன்னு சொன்னதாக இருக்கட்டும், இயலாமை எதுவாக இருந்தாலும் இது அனைத்துமே விலகி நற்பலன்களை மிகவும் அதிகமாக பெறக்கூடிய காலகட்டம்தான் குரு வக்ர நிவர்த்தி. இந்த காலகட்டத்தில் 7.5 சனியில் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் 7.5 சனி விலகியதற்கு பிறகு கூட துன்பங்களாகவே இருந்தது என்றால் அதற்கு காரணம் குரு பகவான் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தது தான். இப்போ நல்ல இடம்,
வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக வாழக்கூடிய காலகட்டத்திற்கு குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். வந்துவிட்டால் மிகவும் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான துன்பங்களும் மன சஞ்சலங்களும் விலகி நிம்மதியாக வாழ வழிகாட்டுவார். ராகு கேதுக்கள் சரியில்லை, பரவாயில்லை. குரு பலம் இருந்தால் மற்ற கிரகங்கள் பெருசாக பாதகம் தராது. இந்த நல்ல நேரம் என்பது 1 வருஷம் கிடையாது, ஒரு 6 மாதம். அதற்கு பிறகு குரு பகவான் கெட்ட இடத்திற்கு சென்று விடுவார். அதற்குள்ளாக என்ன செய்யணுமோ ஏது செய்யணுமோ செய்துக்குங்க. எதுக்காக 6 மாதம் மட்டும் நல்ல பலன்களை தருவார்னு சொல்கிறேன்னு கேட்டிங்களேனாக்கா, ஸ்தான பலம் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்திருவார். 8ஆம் இடத்துக்கு போனால் கெட்டதான் நடக்கும். நீங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகள் நடக்கும்போது எப்படி வருதோ, எதனால் வருதோன்னு கூட யோசனை பண்ணிக்கிட்டு வர்றதை நீங்கள் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாக வந்ததை வரவில் வைக்காமல் செலவாக செய்து கஷ்டத்தில் மாட்டிட்டீங்க. இப்போ 7ஆம் இடத்தில் குரு பகவான் வந்துட்டாருன்னா 12 வருஷமாக இருக்க போகிறாரு. ஒரு 6 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு மாறிடுவார். வக்கர நிவர்த்தி தானே பெறாரு. அதனால் இந்த காலகட்டத்தை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் உடல்நலத்துக்காகவும் உங்களுடைய தொழிலுக்காகவும் பயன்படுத்துங்க. நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இருக்குது. 7.5 சனியில் ஜென்மசனி. ஜென்மசனி என்றாலே அதிகப்படியான கஷ்டத்தையும் அதிகப்படியான துன்பத்தையும் அதிகப்படியான மனவேதனையும் தரணும். இப்போ கூட அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. சரி, இதிலிருந்து மாற்றங்கள் கிடைக்குமா? கட்டாயமாக கிடைக்கும். காரணம், உங்கள் ராசி அதிபதி. உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியையே அவர் 9ஆம் பார்வையாக பார்ப்பது. இப்போது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் விலகும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கடன் தொல்லை ஒழியும். இதனால் வரையில் கைவிட்டு போன பொருட்களோ இல்லை ஏமாற்றம் அடைந்ததோ உங்களை தேடி வந்து சேரும். அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். பொருளாதார உயர்வு கிடைக்கும். செய்யும் தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும். உங்களை விட்டு விலகிய உறவுகள் உங்களை தேடி வந்து உங்களை நாடி வந்து நட்பு பாராட்டுவார்கள். மீனராசிக்கு இது ஒரு சகஜம்தானே. மற்றவங்களா அவங்கள திட்டுவாங்க, அவங்களா விலகி போயிடுவாங்க, அவங்களா வருவாங்க, உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இது உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்கள் சொந்தத்துக்கிட்ட இருந்தோ உங்கள் நண்பர்கிட்ட இருந்தோ அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் இதையெல்லாம் தாங்கிறதுக்கு குருவின் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்காரங்களால் தான் முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களை தவறான வார்த்தைகளை பேசிட்டு போய் கெட்டு போனவங்க தான் அதிகமாக இருப்பாங்களே தவிர நல்லா வாழ்ந்தவங்கள யாரும் இருக்க மாட்டாங்க. காரணம், குருவின் ராசி மிகவும் உயர்ந்த குணம். நீங்களும் சில தவறுகளை செய்வது உண்டு சிறு வயதில். அதற்கு பிறகு வயதாக உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் அருமையாகவும் நல்ல நிலையிலும் வாழ வேண்டுமென்றால் சிந்தனை தெளிவும் அறிவாற்றலும் தான் அதற்கு முக்கியம். உங்கள் ராசி அதிபதியே 5ஆம் இடத்தில் அமர்ந்து 2 ஆண்டுகளாக 3ஆம் இடத்தில் முன்னேற்றத்தை தடுத்து 4ஆம் இடத்தில் நல்ல சுகத்தை கெடுத்து வாழ்க்கையில் உறவு சிக்கல்களை கொடுத்து துன்பங்களை அதிகரித்த இதே குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமரும்போது ஜென்ம சனியால் எதையுமே செய்ய முடியாது. ரொம்ப அடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன், தசா நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, வாய் கிழிய சொல்கிறாங்க நல்லது நடக்குதுன்னு. இங்கே ஒன்றும் காணுன்ற வார்த்தை வேணாம். தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். தசாவே சரியில்லைனா கூட கெடு பலன்கள் நடக்காது. நன்மைகள் அளவுக்கு அதிகமாக நடக்காமல் போனாலும் கெடு பலன்களை வராமல் தடுப்பார். ஜென்மசனி காலத்தில் குரு 5ஆம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தையும் பொருளாதார உயர்வையும் குடும்ப சந்தோஷத்தையும் இழந்த உங்களுடைய உடல்நலம், உங்களுடைய பொருள், தொழில் இவை அனைத்திலுமே நன்மைகளை பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான
வழியை காட்டுவார். எவ்வளவு நாளைக்கு? ஒரு 6 மாதம். அதற்கு பிறகு அவர் 6ஆம் இடத்திற்கு வந்துடுவார். மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும். இதுலேயும் ஒரு மாற்றங்கள் இருக்குது. குரு பகவான் மாறும்போது ராகு கேதுக்கெல்லாம் மாறி ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். தசா நல்லா இருந்தால் இந்த ஜென்ம சனி என்பது உங்களுக்கு பாதகத்தையே கொடுக்காது என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கும். சரி, பார்க்கலாம், நல்லது நடக்கட்டும். ஆகையால் மீனராசிக்காரர்களுக்கு கவலையும் கஷ்டமும் இருந்தால் விலகக்கூடிய காலம் அருகில் வந்து விட்டது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.